ഇവിടെ ഇരിക്കുന്നു. ഭയപ്പെട വേണ്ട, நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. ട്യൂൺ പാட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർ പറഞ്ഞല്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பார்க்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? പാലക്കാട്ടും മാധവനെ ഒരു മദ്രാസ് പെൺകുട്ടി പരിശോധിച്ചോ? എന്താണിത്? തമിഴ് തമിഴ് நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. എന്താടാ എന്ത് പറയുന്നു? வாத்தியார அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்றத நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படியே இருக்கணும். நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் പറഞ്ഞது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கோத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്, നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அதான் அது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ലിറിക് ഏതാണോ? எனக்கும் உனக்கு தான் பொருத்தம். എന്തടാ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல, அத சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதானே. அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ, எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எடோ. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல, அதானங்க? அதே லைனும். ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் சொந்தமாய் நீயும் ஈன்போடு ஆசானே. கோபி முடிச்சுக்க போறா. இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்க, ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும்.
எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்தான்? ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வராதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எங்க வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு. அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெങ്കിലും பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்கன்னு வர்றது தப்பில்லை. ஐயோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லைன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த த்ரில் வேணும்? மார்கழி மாசம், ராத்திரி நேரம், பௌர்ணமி வேற. எனக்கு 16 வயசு, உனக்கு அதுக்கு தகுந்த வயசு. கொஞ்ச நேரம் ஜாலியா. ஜாலியோ? பேசிட்டு இருக்கலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்கு, பேசுவோம். என்ன அங்க உட்காந்துட்ட? இப்படி பக்கத்துல வந்து உட்கார. வேண்டேன், நான் இப்படியே இருக்கும். ஐயோ, எப்படியும் நான் மேல வந்துட்டேன். குடிச்சா தருமாடி உழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும், தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றதை வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம், ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஆசையா உனக்கு வராதா? எந்த வசந்தி? ஒரு பெண்குட்டி எங்கன பேசுற தப்பில்லை. ஐயோ, எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். ஆம்பளைங்க மெதுவா தயங்கி தயங்கி கேட்டுடுவாங்க. பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம், அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம். நானும் உங்ககிட்ட பிகு பண்ணலான்னு தான் பாக்குறேன். எங்க நீ கேக்குற மாதிரியே தெரியலையே. எந்த வசந்தி? இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏய்யோ, இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? சத்தம். அப்படித்தான் கத்துவேன். சத்தம். பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மானு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படி. படுங்கிற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் இப்படி திரும்பி படு. திரும்புங்கிற. என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போலுண்டு. என்னமோ போலுண்டா? நான் என்ன பேய் பேசதா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்கோ வசந்தி, எனக்கு கோபம் வரும். போக முடியாது. பிளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். இந்த கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படிலாம் ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். பிளீஸ். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லன்னா விடிய விடிய இங்கேதான் உட்காந்துருப்பேன். ஒண்ணு தன்னால் மதியோ? ஒண்ணு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போதும். யோ, என்ன அது? இந்த மஞ்சள் வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாயேன். சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ்? இது ஏதோ சுமாரா இருக்கு, கொடு. என்னம்மா? வசந்தைய காணோம்பா. பின்னாடி ஒண்ணு கிண்ணுக்கு போயிருப்பா, போய் பாருமா. பின்னால இல்லப்பா, கதவு சாத்தி இருக்கு. கதவு சாத்தி இருக்குதா? ஆமாப்பா. முன்னாடி வாசல் பக்கம் பாரு. வசந்தி போகும் வசந்தி. எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நான் போனா திரிஞ்சு போகும். கிழவன் மேலே வந்தால் எனக்கு அடி விழும். பரவாயில்ல. இந்த பரவாயில்ல, எனக்கு அடி விழுந்தால் பரவாயில்லையோ? போ. நான் போக மாட்டேன், போ. ஆட்டோ அன்னைக்கு தருமடி வாங்க போறாரு. யோ, இவட வரும். அப்படியா? வரும். அப்படியா? வசந்தி, இவட இருந்து சாடிரு. மூஞ்ச பாரு.
உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? இங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பா தெரியுமாயா? பரவாயில்ல, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. உன்னை இங்கே இல்லப்பா. என்னம்மா அது? ஐயோ, எங்க போனாலும் என்னமோ பயமா இருக்கு. வசந்தி, எனக்கு ஒரு ஐடியா. என்னையா? தாவணியை விட்டு. என்ன அது? தரு வசந்தி. தாவணி இருக்கியா? தரு பையன். எந்த வசந்தி? ஹைட் காணில்ல. என்ன செய்யுது? ஒரு ஐடியா. எந்த? ஒரு ஐடியா ஒரு. பொம்பளை நானே தாவணி அவுத்துட்டா உனக்கே வைக்க கொடு. குடியா? வேகம் வேகம். இப்ப நான் இறங்கணுமா? இறங்கும். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்ன? ஒருவேளை மேல போயிருப்பாளோ? அடடே, ஆமாம்மா. இந்த வத்தல், மிளகா, வடகை இதெல்லாம் மேல காய போட போயிருப்பா. போய் பாரு. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த அர்த்தராத்திரில தான் காய போடுவாங்களா? வசந்தி, எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. இரியா, அவுக்குறேன் இல்ல? ஆமாம்மா, வசந்தி வயசு பொண்ணு, அவனும் வயசு பையன், அதுலயும் வாசிக்கிற ஆளு. அதுல மயங்கி மேல போயிருந்தாலும் போயிருப்பா. போய் பாருமா. என்னப்பா இது ஆம்பளை இருக்கிற இடத்துல நான் தனியா போக சொல்றியே? வயசான காலத்துல நான் ஏற கீழே கீழே உளுந்து தொலைச்சிருவேன். நீ போமா போ. ஓ அப்பா, உன்னோட போமா போய். எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. ஐயோ கர்மம் கர்மம். எந்த ஓட்ட மட்டும் உண்டு, தாப்பால் இல்ல. எடோ எடோ ഇവിടെ വരൂ. എടോ, ഈ ഡോറിന് താപ്പാളില്ല. ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടിയെല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം. നീ ഇവിടെ എടോ, താപ്പാളില്ല. ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണയായിട്ട് ഇരിക്കും. നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും. ഇங்கே இருக்கும் போயா. ഇവിടെ നിൽക്കും. ഞാൻ നിന്നെ നമ്പിയേ മദ്രാസ് വന്നു. വേഗമായിട്ട് MSV ഇളയരാജ പോൽ ഞാൻ വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ ആയിട്ട് വരണം. അരുൾ പുരിയൂ ഗുരുവായൂരപ്പ, അരുൾ പുരിയൂ. എടാ ഗോപി, പുറത്തെ പോയി സഹനം നന്നായിട്ടുണ്ടാന്ന് നോക്കുക. എടാ ഗോപി, എന്തിനാ ഈ சத்தம்? அதானே, நீ கவலையே படாத. ஆரம்பமே சங்கூதியாச்சு. நீ ஓஹோன்னு வருவ. ஓ, நிஜமோ? சரி, வேகமாயிட்டு பூட்டி வரும். எடோ, பூட்டை நன்னாயிட்டு 2 தரம் வலிச்சு நோக்கிட்டு வரும். எடோ கோபி, എന്താ സാധനം? என்னடா பெண்குட்டி வீடு மண்ணாங்கட்டி மத்தெல்லாம் வாசல்லே வச்சிருக்குன்னு. நான் புறத்தே போகணும். பெண்ணிடத்துல மாத்தாம போறேன். வேகமாயிட்டு போடா. கர்மம் கர்மம். எங்க ஆசா கீழே இறங்கி வர்றாரு. இந்த
இந்த மீனை எடுத்துட்டு போங்க. என்ன விளையாடுறியா? உங்க ஆசானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு. இது ஏன் வீட்டு வாசல். இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போய் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசான் ஐயரு, அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது. ஓஹோ, அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டுற முடியுமா? வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் குழம்பு வச்சு தரேன், சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு. ஏண்டி, அவர்தான் ஐயருன்னு சொல்றான்ல, சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கேன்? அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போ. எடுத்துக்கிட்டு போ. விவரம் கிட்ட தனமா தகராறு பண்ணிக்கிட்டு. அதானே மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் கீழே இறங்க. என்ன? அகத்திக்கு போனோம். மணி எவ்வளவு? நின்னு போய் 11 இருக்கும். வாசல்ல படுங்க. எந்த வாசல் கிடக்கணும்? நான் வாடகை தரணும் இல்ல. காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம்? எந்த கண்டிஷன் போட்ட? என்ன கண்டிஷன் போட்டோம்னு தெரியல. 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, சொன்னமா இல்லையா? இதுக்கு அப்பவே சொன்னேன். சமைக்கணும், மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க. நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருது? சரி. இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க. கீழே இறக்கி விடுங்க. ஏங்க, உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா? சுண்ணாம்பு எதுக்கு? வெத்தலை பாக்கு போடுறதுக்கா? அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசானுக்கு விரல் அடிபட்டு காயமாச்சு, அதுக்கு தடவுறதுக்கு. அதுக்கு சுண்ணாம்பா தடவுவாங்க? அது மட்டும் தானே காசு இல்லாம ஓசியில கிடைக்குது. அதுக்காக எதை வேணா தடவுறதா? ஒரு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி போட சொல்லு. 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா? யாரு? அவரா? நீங்க ஒண்ணு 3 வேளை சாப்பிடறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு ஒரு வேளை குறைச்சிட்டே வர்றாரு. அவராவது பர்னால் வாங்குறதாவது. சரி. ഈ പാലക്കാട്ട് മാധവനുக்கு மியூசிக் அறியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா சானே, உங்களுக்கு பிரமாதமா டியூன் போட்டு தரேன், பாட்டு பாட தரேன்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு சொன்னேன், கேட்க மாட்டேங்குது. എടോ ഗോപി, ഞാൻ ഇപ്പോൾ വാസിക്കും ഒരു രാഗത്തിൽ ആ പെൺകുട്ടി മതിമയങ്ങി ഇവിടെ വരണം. അങ്ങനെ വരലെങ്കിൽ ഈ പാലക്കാട്ട് മാധവൻ ഒരു പുറത്ത് മീസയെടുക്കും. இட்லி வாங்க போனேன், சாம்பார் வாங்கறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வாங்க பத்தாதுங்க, ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லியா வாங்க போற? 2 இட்லி தாங்க, ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். இன்னொரு 4 இட்லி சேர்த்து வாங்கினா உங்க ஆசை குறைஞ்சிடுவாரா? இப்போதைக்கு 2 இட்லி தான் காசு இருக்கு, நாளைக்கு இதுவும் இருக்குமா இருக்காத சந்தேகம். சரி, நீ ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு 50 பைசா தரேன், நீ போய் இன்னொரு 4 இட்லி வாங்கி திருப்தியா சாப்பிட்டு வா. அது எப்படிங்க எங்க ஆசானை விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது? அது குரு துரோகம். நீ முதல்ல சாப்பிடுற, உன் ஆசானை பத்தி அப்புறம் யோசிப்போம். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ ഇവിടെ വന്ന് 1 മാസം കഴിഞ്ഞ് ഇതുവരെ മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് കിട്ടിയില്ല. കയ്യിലിരിക്കുന്ന പൈസ ഈ മാസം വാടകയ്ക്ക് തന്നെ വരും. അടുത്ത മാസം വാടകയ്ക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യും? പറയൂ ഗുരുവായൂരപ്പ, പറയൂ. சுவாமி வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போய் சேரு. ആരാണിത്? എന്റെ ഗുരുവായൂരപ്പനോ സംസാരിക്കുന്നത്? குருவாயூரப்பன் இல்லையா, வீட்டுக்காரப்பன். நமஸ்காரம். நமஸ்காரம். யோ, நீ வந்த அன்னைக்கே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன்ல, இந்த மாதிரி ஹார்மோனிய பூட்டி வச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல பொழைக்க முடியாதா அப்படின்னு. பேசாம அதை தலையை சுத்தி எறிஞ்சு விட்டு வேற வேலை வெட்டிய பாரு ஐயா. അതില്ല സാറേ, എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ സത്യമായിട്ട് എനിക്ക് മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് வாங்கி தரும். ஆமா, குருவாயூரப்பன் நேரம் மெட்ராஸுக்கு வந்து பாண்டி பஜார்ல குருவாயூரப்பன் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு வண்டி அனுப்பிச்சு உன்னை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்க போறாரு. நீ ஒரு முடவாதம் பிடிச்சவன், உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அது பெரிய சமாச்சாரம். இந்த மாசம் வாடகை எடு, தரவாத எடு, உடு, இடையில வரமாட்டேங்கிற காசு வாங்கிட்ட. ഈ 10 രൂപ അടുത്ത മാസം சேர்த்து தரேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், கொண்டா. என்னங்க இது? இட்லி தான், உன் ஆசானை கொண்டு போய் கொடு, சட்னி உள்ள வச்சிருக்கேன். சரிங்க.
ஏய் ஏண்டா உன் ஆசா 2 இட்லிக்கு தானே காசு கொடுத்தாரு. இப்ப இவ்வளவு இட்லி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கடனுக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். முண்டோ நான் கொடுத்தேன்னு சொல்லுடா. ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எங்க ஆசா கோச்சுக்காரு. ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. அவருக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன்னு சொல்லு. இத பாருங்க, எங்க ஆசா பட்னி இருந்தான்னு கிடப்பாரு. ஆனா அடுத்தவங்க கிட்ட கை நீட்ட மாட்டாரு. அட கோபி, 3ஆம் மனுஷன் கிட்ட கை நீட்டினாதான் தப்பு. இப்ப நான் யாரு? இப்போ ஆசா உனக்கு அண்ணன் மாதிரி, நான் உனக்கு அண்ணி மாதிரி. இதுல என்ன தப்பு? எப்படி அண்ணி மாதிரியா? அப்போ நீங்க எங்க ஆசானுக்கு என்ன மாதிரி? அது இது எப்பவும் போய் சொல்லக்கூடாதுடா, உண்மைதான் சொல்லணும். அதனாலதான் ஒரு பேச்சுக்கு அண்ணி அது இது. புரியுதுங்க, புரியுது. அப்படின்னா இந்த இட்லி அப்படி வருதா? சொல்றேங்க, அண்ணின்னா சொல்றேன். எந்தடா அது? எத்தனை இட்லி? 5-6 இட்லி இருக்கும். 5-6? நான் 2 கல்ல பைசா தன்னு. கடையில வாங்கல, அண்ணி கொடுத்தாங்க. அண்ணியோ? அதானது? அதான் கீழ் வீட்டுல இருக்கு வசந்தி அம்மா. வேணாமா காலங்காத்தால வயிறு ரொம்ப தின்னா மந்தமா இருக்கும், தூக்கம் வந்துருமா? நீ மிண்டாது. இதா சாரே, நான் பாவப்பட்டவன் தானே, பச்சை பிச்சைக்காரன் அல்ல. எந்தானது? என்னப்பா இது? இட்லி தானே, இதுக்கு போய் ஏன் பிச்சைக்காரன் பேசிட்டு இருக்கிற? இது ஏ வீட்டு இட்லியானோ? நீங்கள் மோல் கொடுத்தாச்சு, நான் சோதிச்சோ. என்னம்மா இது? அந்த ஆளு நம்ம வீட்டு இட்லிங்கிறான், நீயா கொடுத்தனுப்பிச்ச? அது தாத்தா இதா சாரே, எனக்கு இது ஒன்றும் பிடிச்சில்ல. நீ பாலக்காட்டு மாதவன் பட்னி கிடந்தாலும் கிடக்கும், யாரிடத்திலும் கையிட்டு வாங்கிட்டு இல்லையா? ஓரிடத்தில் பறஞ்சோளும். நான் வரா. ஏமா நம்ம வீட்டு இட்லியா அவனுக்கு எதுவும் கொடுத்து அனுப்பிச்ச? என்ன அர்த்தத்துல கொடுத்து அனுப்பிச்ச? நம்ம சமையல் கட்டுல இருக்கிற இட்லி மேல மாடியை சுத்துத என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அந்த சின்ன பையன் பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த ஆளு காசு குடுக்கலன்னு சொன்னா, சாவான்னு நினைச்சு இட்லி கொடுத்தேன். அது போய் அவர்கிட்ட குடுத்துட்டான் போல இருக்கு. அதான் சத்தம் போட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. பசிக்குதுன்னு பரிதாப போட்டு நீ கொடுத்த. அவன் என்னமோ பெரிய மகாராஜா விட்டு குழந்த மாதிரி என்ன மலையாளத்துல திட்டிட்டு போறான். இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுன்னு பாத்துறேன். பொட்டி தட்டில வெளியில தூக்கி அரைஞ்சு இதுக்கு வேண்டாங்கறியா? அப்ப 3 இட்லியை என் தட்டுல வச்சு அரை குண்டான் சாம்பார ஊத்து. இதெல்லாம் பேசாதானே. காலையில உன்ன ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனல, என்னடி ராக்கம்மா ஸ்டைல்ல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரைய கூப்பிட்டுக்கோனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ஆ டியூன் நான் மியூசிக் டைரக்டரே போடட்டேன். நீ மாதவனுக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆமா, பெரிய ஒரு ஸ்டைல். காலையில என்ன ஒரு கம்பெனி கூட்டி போனல, அங்க டியூன் போட சொன்னாங்கல்ல, என்ன டியூன் போட்ட? எடோ ஆ டியூன் வளர நன்னாயிட்டு டியூன் நான் இட்டது கேளு. தல்லல்லே தாலல்லே 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 தாலல்லல்லல்லல்லல்லல்லல்லே. இதான ஒரு ஸ்டைல். நான் பாடுறேங்க. ரூபத்தரா மஸ்தானா प्यार मेरा देवाना ஓளுக்கு நிக்க இது எந்த டியூன்? சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? ഈ ട്യൂൺ എങ്ങനെ ഹിന്ദിക്ക് പോയി? காப்பி அடிச்சிட்டு வந்து போய் சொல்ல வாஜாரே. இல்லடா கோபி, சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? 10 வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான் இட்ட டியூனான இது. அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு. பாம்பே? இப்பதന്നെ ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. കേരളാവിൽ എന്റെ നാടകം കാണാൻ ബാംബെയിൽ നിന്ന് ഒരു ഹിന്ദിക്കാരൻ വന്ന് അയാൾ തന്നെ എന്റെ ട്യൂണെ കാപ്പി അടിച്ച് பாம்பே கொண்டு போய் காசாக்கி. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, பல்லடி கிடைக்கும். போடா, சத்தியம் എന്താണെന്ന് ആ குருவாயூரப்பனே அறியும். சரி, மணி 11க்கு மேலே ஆச்சு. இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. எடோ கோபி, பயங்கர குளிருடா. எடோ கதவை தட்டடா. சும்மா ராதானா, அந்த பொண்ணு சரியான வாயாடி. அதுகிட்ட நேரத்துல யாரும் வாங்கி கட்டிக்கிறது. காலையில இருந்து ரோடோட இழுத்து அடிச்ச மனசனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டிய. நமஸ்காரம். கோபி போய் ஞான், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். காலையில நான் இட்லி கொடுத்தேனே, ஒரு பொண்ணு
ஒரு ആമ്പിളിക്ക് എതുക്കാ ഇഡ്ഡലി കൊടുത്തൻ പോവാ എന്നെ അവമാനിച്ചതല്ലേ നിങ്ങൾ അങ്ങനെ സെഞ്ചത് ഞാൻ മുൻപേ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇതാ ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ പക്ഷേ പിച്ചക്കാരനില്ല ഈ പാലക്കാട്ട് മാധവൻ അന്തസ്സുള്ള കുടുംബത്തിൽ ജനിച്ചവനാണ് ഈ അവമാനം സഹിച്ചിട്ടില്ല എന്താ താത്ത വരട്ടും വരട്ടും എന്താ ആ அது ஹார்மோனியம் வச்சிருக்க அந்த பொம்மை எவ்வளவு 3 ரூபாய்ங்க ரொம்ப அநியாயமா சொல்றீங்களே கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா 3 ரூபாய்க்கு ஒரு பைசா குறைக்க மாட்டேன் சரி சரி கொடுங்க ஸ்ரீராஜ ராஜ ராஜேஸ்வரி ஓம்கார பிரணவஹரி எப்பா மாதவா உனக்குத்தான் சாதீசனா உறவுக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையே இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கலந்துக்க வேண்டியதானே தந்தடி சாக்குல சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பாடோ ഈ മാധവൻ എന്താ ഊണ് കളിക്കാനേ ഇവിടെ വന്ന് ഞാൻ വരില്ല மூக்கு மேல கோவம் வந்தா எப்படிப்பா வேண்டி தூக்கிட்டு ஏறிடுவியா மாடி மேல சும்மா ஒரு வார்த்தையை சொன்னப்பா உட்கார் உட்காருப்பா உட்கார் சாய் இந்தடா கோபி நீ எப்போ வந்து சோறு போடுறதா கேள்விப்பட்டேன் அது 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன் சுண்டலுக்காக பாடுற பாட்டு இதுல சுதி என்ன வேண்டி கிடக்கு நேரம் சும்மா இருவா தேர அந்த பொம்மையில உன் ஆசை மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா எங்க அது இருக்கு ஆமா பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய பெட்டி வச்சுக்கிட்டு ஆசா மாதிரி தான் இருக்கு அதுகிட்ட இன்னொரு பொம்மை இருக்கு பாத்தியா ஆமா என்ன மாதிரியே இருக்குல்ல ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல புரியுது புரியுது ஆசங்கிட்ட போய் சொல்றியா வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கணும் நான் தெரியாதனமா அங்க வந்து உட்கார்ந்துட்டேன் போய் சொல்லுடா சொல்றேன் அதானே அங்க பாருங்க உங்களாட்ட ஒரு பொம்மை அதோ பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய வச்சுக்கிட்டு அது என்னை போல் உண்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பொம்மை இல்ல அது யாரு மாதிரி இருக்கு நம்ம வசந்தேக்கா மாதிரி இல்ல ஜோடி பொறுத்த எப்படி பிரமாதம் ഇപ്പോൾ നോക്കിയോ ഈ ജോഡി പൊരുത്തം പ്രമാദമായിട്ടുണ്ട് குருவே சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன் நீ சிஷியனர் ஆஹா எந்த ஒரு தரிசனம் சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே இந்த ஆளை நம்ம லவ் பண்றோம்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம் ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே ஒருவேளை நாம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா சரி காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே ரட்சிக்கும் சூரிய பகவானே சூரிய பகவானே பிரம்மாண்டமாயிட்டு ഇപ്പോൾ നിങ്ങൾ പാടുന്നത് പന്തൂരാളി രാഗം ആ രാഗത്തിൽ കടൈസിയായിട്ട് പാടുന്നതിൽ നിങ്ങൾ ഒരു ചെറിയ മിസ്റ്റേക്ക് ചെയ്തു നോക്കൂ ഞാൻ പാടുന്നു
கப மகரி சாச சரிண்ணி சரி கரி க கம பதா. அது மிஸ்டேக் ஆனும். ಈ ಬಂಧುರಾಳಿ ರಾಗத்தில் பெரியதா வரில்ல, சின்னதா வரணும். கம பதா பதா பதா. நிறுத்தப்பா. എന്തിനാ അടുക്കുന്ന? ഞാൻ പാടുന്നില്ലേ? നോക്കൂ, ഗമ പത അങ്ങനെയില്ല. പത പത മപത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ ഗമ ഗമ. എന്താണിത്? சப்பானி 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 டியூப்லைட் 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 முண்டம் 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 முட்டல் முட்டல் மொத்தத்தை நீ பார்த்து. என்னங்க உள்ள வரலாமா? வாடா சின்ன வாத்தியார. என்ன சட்டை கஞ்சி போட்டு சரி பண்ணன? கஞ்சி வாங்கலாம்னு வந்தேன். சாதம் இப்பதான் வெந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். சரியா போறவ? டேய் கோபி, என்ன இப்ப அவசரம்? உட்காரு உட்காரு. என்ன என்னங்க வாசம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மாமூல் உத்தியோகம் தான், டியூன் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஆள் டியூன் போட்டு 5 ஆச்சு. டேய் கோபி, கலைஞன்னா ரசிக்க தெரியணும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல, அந்த ஆள் எங்க மியூசிக் டைரக்டர் ஆகுறாரு. கரெக்ட்டுங்க. நீங்க இட்லி கொடுத்தப்போ நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஆள் ஒரு டியூப்லைட். அவர் நிலைமையில நான் இருந்து என்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு நடந்துட்டா நம்மகிட்ட பீச்சே சினிமா பார்க்னு கூட்டி போய் செட்டப்பே பண்ணிருப்பேன். ஊங்கி அரைஞ்சு என்ன பாரு. நடவா ராஸ்கல், என்ன பேச்சு பேசுற நீ? உன் வயசுக்கு நீ இப்படி பேச மாட்டா? உங்க வயசுக்கு நீங்க மட்டும் என்கிட்ட இதெல்லாம் பேசலாமா? தப்புதான்டா, தப்புதான். உன்ன மாதிரி சின்ன பசங்களை தூது விடுறது மிஸ்டேக்னு எனக்கே நல்லா புரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லையே. டேய், எனக்கு ஒரு உதவி செய்யறியா? எப்படியாவது ஆசாங்கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத கொஞ்சம் ஜாடமாடியா சொல்றியா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, இப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா அதையும் அந்த ஆள் உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டாருன்னா? ஐயோ வேண்டாம், அந்த ஆளு செஞ்சாலும் செய்வாரு, அப்புறம் என் மானமே போயிடும். ஏங்க இப்படி ஒண்ணு செய்யலாமா? எப்படி? நீங்க காதல் பாட்டை 4 வரை எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து டியூன் போட சொல்லுங்க. சொன்ன அவருக்கு தமிழ் தெரியாது. டியூன் போட சொன்னா பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. பாட்டுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி உங்க மனசுல உள்ள சொல்லிடுங்க. அப்போவாது புரிஞ்சுக்கிறாரான்னு பாப்போம். கரெக்டா, இது நல்ல ஐடியா. இதுல நிச்சயமா புரிஞ்சுக்குவாரு. ஆமா, என்ன பாட்டு எழுதுறது? ஆமா, ஆனா அவன் நல்லா இருந்து உங்களுக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்க முடியுமா? லவ் பண்றது நீங்களே யோசனை பண்ணி ஏதாவது பாட்டு எழுதுங்க. அசன, நீ இந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடு, நான் அந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடுறேன். இந்த ஸ்ட்ரீட் கடைசியில நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்க அவங்களுக்கே வேலை கிடைக்கும். நான் வரட்டுமா? எந்தடா ഞാൻ കേരളക്കാരൻ, തമിഴ്നാട്ടിൽ ഭാഷ தெரியாமல் எங்கன சம்சாரிச்சு எங்கன வேலை இருக்கும்? நீ ஒரு புரியாத ஆளா இருக்க ஆசானே. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருமாங்க. அதான் எங்க பண்பாடு. போய் தைரியமா முயற்சி பண்ணு. வியாபாரம் கட்டுரும். இந்த 2 ரூபாய் நீ போய் சாப்பிட்டு வா. நீ வேற தேடியில போனது பின்ன எங்கன கடை வச்சு திருடி வச்ச? இதுல என்ன தப்பு? திருடுறது தப்பு இல்ல. இந்த பாராசானா இதோட உண்மையான விலை 50 பைசா. இதே ஜாமான இங்க சுத்தி உள்ள கடைகளை கேட்டு பாருங்க, 1.5 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கவர்மெண்ட் ரேட்ல வித்துட்டு இருக்கேன். தயவு செய்து உபதேசம் பண்ணாத. என்னடா? என்னையா
எனக்கும் கடைக்கும் யாதொரு சம்பந்தம் இல்ல. இது இவரண்ட கடை. பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே நீ கடை வைப்ப? யோ, காலி பண்ணி வச்சுக்கிறேன். கோபி, இனி நீ என்ன ஆசான்னு விളിക്കണ്ട. உன்னை போல ஒரு கேடிக்கு ஆசானா இருக்க நான் வெட்கப்படணும். உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க ஆசானே, யாரும் பிறக்கிறப்போ திருடனா பிறக்கிறது இல்ல. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆக்கிருது. பின்னால சில்லறை சேர்ந்தோடனே ஏதாவது கோயில் குளம் போய் முடிய காணிக்க கொடுத்தா நாம செஞ்ச பாவெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆமா ஆசானே, உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சுதா? என்னை போல் நியாயம் தர்மம் உள்ளவனுக்கு இந்த லோகத்தில் எங்கன வேலை கிட்டும்? தெரியல. அப்புறம் எனக்கு என்ன வேண்டி கிடைக்க அட்வைஸ்? சரி உட்காருங்க ஆசானே. ஒரி பண்ணிக்காதீங்க, உட்காருங்க ஆசானே. பாருங்க ஆசானே, எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க. நானே ஒரு சொந்த படம் எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கொடுக்குறேன். நோக்கடா கோபி, நின்ன போல் ஒரு கல்லன் படம் எடுத்தால் அவன மியூசிக் டைரக்டர் சான்ஸுக்கு கை கட்டி நிக்கனால நீ மாதவன் இல்லை. நீ பாலக்காட்டும் மாதவனுக்கு ஒரு பிரஸ்டீஜ் உண்டு. ஆசானே, வாழ்க்கையில இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். அவசரப்பட்டு மிஸ் பண்ணிடாத. நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல். എടോ, ഞാൻ പാലക്കാട്ടിൽ ട്രെയിൻ ഏറുമ്പോൾ ഗോപിന്ന് പറഞ്ഞ് ടിക്കറ്റ് എടുത്തില്ല, മദ്രാസ് സെൻട്രൽ സ്റ്റേഷൻ പറഞ്ഞാണ് ടിക്കറ്റ് എടുത്തത്. എന്റെ திறமையில் எனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு. உன்னை திருத்தவே முடியாது. மெட்ராஸ்ல வந்து ஒன்னே ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்க. அரை குறைய தமிழ் பேசுற, அவ்வளவுதான். எனக்கு ஒரு கடை உண்டு. என் கடையில வேலை பாக்குற வர்றான். அவனுக்கு முன்னாடி என்ன வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காது. கொஞ்ச நேரம் வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. போடா, போய் வேலையை பாடுறா. நின்ன இடத்துல சாப்பிடுங்க. சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திரிச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதான் இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர். ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்க போறா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேட்கறல்ல, உணவு மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா? கையக்கரையில காஜா இருக்கிறான், அவனுக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கி திக்கணும்ல, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? அண்ணா, என்னடா நான் எழுதிட்டு இருக்கும்போது வரலாம். என்ன சொல்லிக்கிறேன்? என்ன வேணும்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போட. இல்ல, எங்க அக்கா. அக்கா
எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், அதுக்குதான் பஸ் காசு. உங்க அக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. ஏய், நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன? சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தினையில எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி. நட போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா, 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போன இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தனாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிடுறது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆடவனுக்கே அடுக்காதுடா. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா அது புகையுது? சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய், இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன், என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? டேய், இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா வெறுതെ எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா, ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது, இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க? சொல்றேன் கையில சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கஷ்டம் முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன்,
கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன். நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு செவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறான். லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதேவி இல்ல. மூதேவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? வாங்க கவுண்டர். என்னடா காளியனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. உனப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா. இன்னைக்கு விசால கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலினா கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்து பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏண்டா டேய் காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருநானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்குஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காலினா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிட்டா ஏறாம என்னங்க பண்ணு? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உனப்பா சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சி பண்ணி போட்டுங்கிற. ஆமா எச்சி கொண்டா.
டேய் டேய் வேணாண்டா. செக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல, என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார். புடிங்க அம்மா, புடிங்க ஐயா, புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா, விடாதீங்க. போறா போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 நிமிஷம் தானே டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அதையே நான் அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்துருக்குது. அதே அப்பா. பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்காந்துருக்கு சொன்னது எத்தனை வாக்கு வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திருப்பிட பாத்துக்காமா அங்கேடா செவத்துனோன்ற. இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப நெல்லு. வாமா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணதானே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சேன்னு தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நல்ல அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்யுங்க பாக்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமான அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோஸரோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டு இருந்தியா? டீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசனிட்டு இருந்தேன். தமாசு நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம்.
உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்டேன்? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பனை பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டா நானு. நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கொட்டு கொட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் 777 குடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க.
இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க அப்பா அழகப்பா நெசமாலுமே நீதானா? சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்சிஆராட்டவே இருக்குதுடா. ஆமா இதெல்லாம் ஏதரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இல்லவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு போக போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். ஏன்பா முதல்ல அந்த கூலிங் எடுத்து மாட்டேன். சரோசாவை வர சொல்லி இருக்கிறேன். சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோசா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலேயே பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ்ஸோட உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேற்று கரவையை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல போ. ஏப்பா சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்னா நாளானிக்கா? ஆமா. இல்ல நடிகையுடைய அம்மா வருமல்ல?